வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா நெல்லிக்காய் எவ்வளோ அழகாக பல பலன் இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா புளிப்பு, இனிப்பு, துவர்ப்புனி 3 சுவையும் ஒன்றா தாங்க இருக்குது. ஆனால் சத்தை பார்த்தீங்கன்னா செம சத்து அடங்கி இருக்குதுங்க. இதை நாங்கள் காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். ரொம்பவே குளிர்ச்சி தன்மை உடையதுங்க. முடி உதிரக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை கம்மியாகும். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு இட்லி கூட்டத்தில் வந்து அதாவது லைட்டாக பாயில் பண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் நல்லா கழுவி தான் நான் எடுத்துருக்கேன். இட்லி தட்டு எடுத்து ஃபுல்லும் நம்ம வந்து நெல்லிக்காயில் அந்த கண்ணில் வச்சுக்கலாம். கண்ணில் வச்சு அது வேகட்டுங்க. இனி தேவையானது நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துருக்கிறேன். அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லாவே நமக்கு வந்து கடுகும் வெந்தயம் செவந்து வந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்கும். இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்திருக்குங்க. லைட்டாக அந்த தோல் வந்து விட்டு பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. அடுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுகும் வெந்தயத்தையும் அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி கொரன்னா இருக்கணுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் ஒரு ட்ராப்ஸ் வர தண்ணி படக்கூடாதுங்க. பார்த்தீங்களா நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி இந்த அளவு பீஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா முழு நெல்லிக்காயும் சுற்றி 4-5 இடத்துல கட் பண்ணி முழுசாகவும் நம்ம வந்து ஊறுகாய் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் அன்றைக்கி சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே போல் சாம்பிளுக்கு ஒரு 4 முழு நெல்லிக்காய் இந்த அளவு கட் பண்ணி நான் அந்த ஊறுகாயோட சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ இன்றைக்கி 2 ஷேப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஊறுகாய் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. 4 நெல்லிக்காய் நான் முழுசாகவும் எடுத்துக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகணும். நம்ம இன்றைக்கி ஊறுகாய் நல்லெண்ணெயில் தாங்க பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ml கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். கடுகு போட்டுவோம். கடுகு நல்லா பொட்டி தெரித்து வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம மீதி உள்ளதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடுகு வந்து எண்ணெய் நல்லா சூடாகி கடுகு பொரிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆக தொடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிய தொடங்கிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை ஏற்கனவே நம்ம அது கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். 10 நிமிஷம் நீங்கள் வந்து 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே வேக வச்சாலே போதும். அது நல்லாவே வெந்து வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம அதோட சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி வேற விட்டுறாதீங்க. அந்த தப்பான செயலை செய்துறாதீங்க. ஏன்னா அப்படின்னா நிறைய நாள் உங்களுக்கு இந்த ஊறுகாயை வச்சு சாப்பிட முடியாது. நம்ம வந்து நல்லெண்ணெயில் எவ்வளோத்துக்கு வேக வச்சு எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு நல்லது, கெடாமையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து சுருண்டு வந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே இது அந்த ஓரெல்லாம் லைட்டாக பொறிஞ்சு வந்தது போல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காய் வந்து மசியல்ல அப்படி கல் போலவே தான் நமக்கு இருக்குது. ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்தல பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி இருந்தால் இப்படி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக பொரிச்சு லைட்டாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வெந்தயம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸையும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா எல்லா இடம் உப்பு மிளகு எல்லாம் நல்லா படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து உண்டுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லாவே எல்லாம் சீக்கிரம் மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே கொதி வர தொடங்கி இருக்குது. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா, போதுமான அளவு இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அருமையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. நல்லாவே செரிமானத்தை கொடுக்கக்கூடியது. அது போல் வாந்தி மலச்சிக்கல் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கஞ்சி கூட்டுக்கு காலையில் ஒரு பீஸ் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். அதே போல் சுட சுட சாதத்தோடையும் இதை நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். செமையான ஒரு காம்பினேஷனுங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.